ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்பில் பேனல் அப்படின்றது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சி ஷார்ப் அப்ளிகேஷன், சி ஷார்ப் ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து இதை இப்போ ரன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ ரன் கொடுத்துருக்கேன், ரெடி. இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்குங்க பாருங்கள், இந்த ஐக்கான் காட்டிகிட்டு இருக்கு ஸ்டேட்டஸ் பாரில். ஸோ இப்போ பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பில் ஸ்டார்டட், ப்ராஜெக்ட் விண்டோஸ் ஃபார்ம் 9 அந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷன் டீபக் எனி சிபியூ. ஸோ அது 2 டைமில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டு அவுட்புட் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஃபார்ம். ஸோ இதில் வந்து பேனல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ பேனல் அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. டூல்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த டூல்ஸ் பாக்ஸில் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேனல் எடுத்து வந்து இங்கே இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேனலை வந்து நம்ம வந்து இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு இப்போ எப்படி நம்ம ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 பேனல் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கின் பேரண்ட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அப்ளை ஆகிக்கும். ஸோ இப்போ அண்டா கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இருக்குது நமக்கு. ஸோ இப்போ 2 பேனல் இருக்குது. ஸோ வந்து இந்த பேனல் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து வெயிட் பண்ணுங்கள், எங்கே இருக்கும்? ஓகே, டாக் அப்படின்றது இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து பொசிஷன் வந்து அலைன்மெண்ட்டுங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்கேஸ் நான் பாட்டம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பேனல் வந்து பாட்டமுக்கு அப்ளை ஆகிக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சைடு இங்கே இருக்கிறது கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து சைடில் அப்ளை ஆகிக்கும். ஸோ லெஃப்ட் சைடு, இப்போது ரைட்டு, அண்ட் தென் வந்து சென்டரு ஃபில் ஆகிக்கும். இது வந்து மேலே. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வந்துச்சு. இது இங்கே இருக்கா? ஸோ இந்த செகண்ட் பேனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ டாக்கின் பேரண்ட் கண்டெய்னர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ மேலே இருக்கிறது மேலோட இருக்கும். ஸோ இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 பேனலாக வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்துருச்சு, சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஓகேங்களா? ஜஸ்ட் பேனல் அப்ளை ஆகிருக்கும், பட் நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த பேனல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேனல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் பேனல் 1 அப்படின்றதுக்கு வந்து அதோட நேம் வந்துச்சு. இது வந்து செகண்ட் பேனல் 2 அப்படின்றது வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து பேனல் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து பேக் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வெப்பில் போயிட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நல்லா இருக்கிற கலராக பார்த்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த கலர் கொடுக்கலாம்? ஓகே, நான் வந்து டார்க் ரெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலர் நான் வந்து கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதோட கலர் வந்து நம்ம வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து நமக்கு கொஞ்சம் அதனால் ஸோ இதை கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலாக டைட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வந்து நான் சாம்பிள் வந்து அப்படின்றது கொடுத்து ஒரு லேபிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ லேபிள் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அலைன் பண்ணிக்கலாம். லைக் இதை கொடுத்து பாருங்கள், நமக்கு அலைன் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது நான் இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெல்கம் கொடுத்துக்கோங்க. ஸோ வெல்கம் கொடுத்தாச்சு. அடுத்து அதோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து சேம் அதிலே போய்ட்டு நம்ம வந்து அதோட ஃபாண்ட்டெல்லாம் ஸ்டைல்லாம் மாற்றலாம், நம்ம பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து போல்டாக ஆக்கிக்கிறேன். அடுத்து நான் வந்து ஃபாண்ட் வந்து ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் சைஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 16 கொடுத்துக்கலாம், பார்த்தீங்களா? ஸோ வெல்கம் அப்படின்றது வந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இன்னொரு லேபிள் வந்து எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த லேபிளுக்கு கலர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டார்க்கான ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து இந்த மாதிரி இந்த கலர் டார்க்காக இல்லை,
ஓகே டார்க் ரெட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கும் வந்து நம்ம வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் போல்டு கொடுத்துருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஓகே இது கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே கொடுத்தோன்னே நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் பக்கா நைஸாக இல்லை. இப்போது வேறு ஒன்று கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே இது கூட கொடுத்துக்கலாம். சைஸ் 16 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் வந்து லாகின்ன்றது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்துச்சு. இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட்ரல் லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இதை டெலிட் பண்ணிடுறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே அடுத்து நம்ம வந்து சேம் இந்த லேபிள் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இமெயில் கொடுத்துறேன். பாஸ்வேர்டுன்றதை நான் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து இமெயில் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஃபாண்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 16 கொடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 16 கொடுத்துக்கிறேன். ஸோ 16 கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார்ம் வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து அழகான ஒரு லாகின் டிசைன் வந்து நமக்கு வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா? ஸோ வந்து சிம்பிளான ஒரு லாகின் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ பெருசு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸோ நம்ம வந்து பெருசு பண்ண உடனே நமக்கு வந்து இது சென்டரில் அலைன் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரன் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வந்து ஃபார்ம் பெருசு பண்ணாலுமே நமக்கு வந்து இது வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சென்டரில் தான் அலைன் ஆகணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ சென்டரில் அலைன் ஆகிற மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.